உங்க பேருண்ணா? பிரபுண்ணா. உங்களுக்கு ஊர்னா எந்த ஊர் பக்கம் வருது? கிருஷ்ணகிரி பக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம்ண்ணா. ராயப்பன் பக்கம் ராமாபுரம் வில்லேஜ்ண்ணா. நான் இந்த மாடு எப்போ நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்க? மாடு வந்து நாங்கள் ராயப்படிக்கு அடிக்கடி மாடு விற்காக வருவோங்க, பிரியாக்கும்போது வருவோங்க. எல்லாரும் மாடையும் மாமலை விடுவோங்க. சரி, அந்த ஆசைக்காக ஒரு கண்டு ஒன்று வாங்கினுங்க. அந்த கண்டு வாங்கிட்டு ஒரு பெரிய மாடு வாங்கி விடலாம் நாமளும் அதில் விடலான்னு சொல்லிட்டு ஒரு மாடு வாங்கினுங்க. அந்த மாடு சேர்க்கறதுனால இது நாமளே விட்ட மாடுன்றதுனால நாங்களே வாங்கி வந்தோங்க. மாடு நீங்களே விட்டு மாடுன்றீங்க, உங்களாந்து வந்து எப்படின்னா போனோம் மாட்டுக்கு? வீட்டில் எந்த பிரச்சனை இல்லை, நான் அமைதியாக இருக்கேன். வீட்டில் யாரும் எதுவும் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. வெளியில் வந்து கூடத்தை பார்த்தா தான் மாடு இது மாதிரி. வீட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, வீட்டில் அமைதியாக இருக்கு. நான் அந்த மாடு என்ன மாதிரி பண்டிகைன்னா வச்சிருக்கீங்க? மாடு வந்து அது பண்டிகையில் வந்து பலூன் விரதம் தடுக்கும் விரதம் தான், ரெண்டுமே விரதத்துக்காக தான். ரெண்டுமே விரதத்துக்காக. எத்தனை பண்டிகைனா போட்டிருப்பாங்க? பண்டிகை வந்து அவங்க வந்து ஒரு 6-7 பண்டிகை போட்டாங்க. நாங்களே விட்டது தான் பண்டிகையில் போயிட்டு அது பார்த்து தான் நாங்களே மாடி எடுத்தாங்க. இப்போ உங்களான வந்து எதுவும் பண்டிகை போடலீங்களா? இல்லை, இனிமேல் தான். இனிமேல் தான் போடுறீங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அது மாடு கட்டியிருக்கீங்க. பசங்க சப்போர்ட் எந்த அளவுக்குனா இருக்கு? இல்லைன்னா நம்ம ஏரியா பக்கம் வந்து கிருஷ்ணகிரி அதிகமாக தெருவு தான் அதிகமாக. நாங்கள் அதிகமாக மாடு பக்கத்து வரனால பசங்க சப்போர்ட் இருக்காங்க தான் நாங்கள் வந்து மாடு எடுக்கிறோங்க. ஃபர்ஸ்ட் நான் தான் எங்கள் ஏரியாவில் மாடு அது மாதிரி கட்டுறேன். இது மாதிரி வேறு யாரும் கட்டுறது கிடையாது. அதனால பசங்க சப்போர்ட் இருக்கிறதுனால மொத்தமாக நாங்கள் பண்டிகை வரோங்க. வணக்கண்ணா. வணக்கண்ணா. உங்கள் பேருண்ணா? முனியப்பன். மாட்டுக்காரர் எப்படின்னா உங்களுக்கு தெரியும்? அவர் வந்து மாமா ஃப்ரெண்டு. அவர் வந்து நானும்லாம் வந்து என்ன சொல்கிறது, சூளகிரிக்கு அடுத்து பார்த்து போவோங்க. போகும்போது வந்து நிறைய பார்க்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டமாக நல்லா சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு உற்சாகமாக கொடுக்கும். அப்போ கொடுக்கும்போது வந்து எல்லாம் சைடில் இருக்கிறவங்க பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஒரு சூளகிரியில் எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம வாங்கலாமா, ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நானும் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரபை கூப்பிட்டு சொன்னோம், ஒரு நாள் இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அவரும் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கியிருக்குங்க. வாங்கிட்டு வந்து இந்த இது பசங்க எல்லாரும் நாங்கள் வந்து சேர்த்து இந்த மாதிரி வாங்கியிருக்குங்க. 2026 நம்ம விடலான்னு வந்து பார்க்குறேங்க. அதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. 2026 பண்டிகைக்கு வர்றோன்னு சொன்னீங்க. நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் அது பண்டிகைக்கு வந்தீங்க? நாங்கள் வந்து ராய்கோட்டில் வந்து அக்கா வீடு இருக்கு. அங்கே வந்து பழக்கம் நிறையா. ராய்கோட்டை பாலனகுட்டி சைடில் அந்த சுத்தோட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நமக்கு தெரியும். அப்போ வந்து கூப்பிடுவாங்க. சிரிஞ்சுவண்ணா இருக்கிறாரு, அண்ணா வந்து வாங்கப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. அப்போ போகும்போது தான் எல்லாம் ராய்கோட்டை, சூளகிரி, இங்கே கீரை மொத்தம் சுற்றுலாட்டத்தில் இருக்கிற எல்லாமே, டெங்கின் கோட்டை எல்லாம் மொத்தமே இருக்கிற எல்லாமே, அதுக்கு எல்லாமே ஆவேரி எல்லாமே போகுங்க. போகும்போது வந்து முன்ன சொன்னல பார்க்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து இந்த நம்மளும் இந்த மாதிரி விடலாமான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. நாங்கள் வந்து நார்மலாக நாங்கள் வந்து ராய்கோட்லேருந்து எப்பவுமே நாங்கள் மாடு இங்கே பிடிச்சி வந்து விடுவோம். பலூன் எல்லாம் கட்டி இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி எல்லாமே நல்லா இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னும் இதோட வந்து சூப்பராகவே பண்ணுவாங்க. இப்போ இது வந்து சும்மா சிம்பிளாக பண்ணுது. இப்போ வந்து நாங்கள் பண்ணுறதுனால வந்து எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கன்ஃபியூஷன் இருக்கும்போது சரி பார்க்கலாம், இங்கே டைம் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுங்க. இப்போ இங்கே வந்து ரெடி பண்ணியிருக்குங்க. ஆனால் பட் வந்து நாங்கள் வந்து 2026 வந்து சூளகிரியில் இன்னும் மற்ற தவிர ராய்கோட்டில் எல்லாத்தாலும் இன்னும் நிறைய தவிர ஆசைப்படுறேங்க. அந்த ஆசைப்படுறது அந்த மாதிரி எங்கள் கூட நின்று எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் கூட நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஒன்று என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க அப்படிங்களா? இல்லை, இந்த சப்போர்ட் வந்து போதும். ஓகே, இதோட இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். எப்படின்னா இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஒரு மாடு தான் நாங்கள் வந்து விட்ருங்க. மீதி வந்து என்ன சொல்றது, இன்னும் எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து விடுறதுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. நிறைய என்ன சொல்றது, அந்த அளவுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணல. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு நாங்கள் தெரியல யாருக்கும் எப்படி என்ன பண்றீங்க எப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு. முன்னே நின்று பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களோட சப்போர்ட் நிறைய தேவைப்படுது. அதுக்கு வந்து ஏன் தேவைப்படுதுன்னா, இப்போ 2026 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணால் நம்ம வந்து விடும்போது நிறைய வந்து தெரியும். அப்போ வந்து இந்த ஒன்றுன்றது போது எல்லாருக்குமே கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால இன்னும் 2-3 மாடு சேர்த்து விடலான்னு கொஞ்சம் நாங்கள் ஆசைப்படுறோங்க. அந்த ஆசைப்படும் போது வந்து 2-3 மாடு வந்து எங்களால் தனியாக விட முடியாது. நீங்கள் உங்கள் சுற்றி எல்லாருமே ராய்கோட்டை இந்த மாதிரி எங்கெங்கே இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இன்னும் நிறையா விடணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு அந்த சப்போர்ட்டை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் அப்படி விடுறதுனால இப்போ அதுக்கான சாம்பிள் நாங்கள் வந்து அதாவது என்ன சொல்கிறது, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பண்ணணுன்றதுக்கோசரம் இதோ இந்த மாடு விடுறோங்க. இப்போ நம்ம மாமாவோட மாடு, பிரபோட மாடு, இந்த மாடு விடுறோங்க. பார்த்துட்டு இதோட எப்படி ரிசல்ட்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் 2026 விடும்போது இன்னும் இதோடு இன்னும் அதிகமாக நான் ஒன்று ஆசைப்படுறேங்க. உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். நன்றி.